இந்த லொக்கேஷனு. ம். ஹாய்ப்பா ரஞ்சித், இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ போனோம். ஆ என்ன கம்பெனிக்கு போனோம் தெரியுமா உங்களுக்கு? கம்பெனியெல்லாம் தெரியாதுப்பா. ரெஸ்யூம் விட்டாங்க, ரெஸ்யூம் அப்ளை பண்ணோம், வான்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட இடம் எந்த மாதிரி இருந்துச்சு? அதுதான்ப்பா நான் கம்பெனி தானே இன்டர்வியூ வைக்கணும். அது ஏதோ ஹோட்டல்லாம் பேர் சொல்லி உணவு இல்லைன்னாங்க. காலைல பசி, சரி என்ன பண்ணுறது, உணவு இல்லைனாலும் போய் சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா அந்த உணவு இல்லைன்றாங்க. நான் செஞ்சு வச்ச உணவு வேற வீட்டிலே வச்சுட்டு போயிட்டேன்ப்பா. ஐயோ, பார்த்தா கம்பெனி பேரும் கம்பெனி இடத்துல உணவு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயும் உணவும் இல்லை. ஹெச்ஆர்னு ஒருத்தர் வந்தார், மதியம் சாப்பாட்டு உணவுக்கு வந்தார். அங்கே போனால் உணவு இல்லைன்றாங்க. நம்மளை பட்டினியில் போட்டு அவர் வந்து நல்லா சட்டினியில் இட்லியை முக்கி சாப்பிட்டு வந்தாருங்க. வந்து என்ன கேட்டார்? அவர் தான் ஹெச்ஆர்ன்னாரு. பார்த்தா வயசானவர் ஹெச்ஐவியில் அடிப்பட்ட மாதிரி இருக்காருன்னு கேட்டோம். அதுக்கு அவர் எதுவும் ஆன்சர் பண்ணல. அவர் டக்குன்னு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. கேட்டார், எங்கத்துல இருந்தப்பா வந்திருக்காங்க. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். சரி, பெங்களூர்லேருந்து எதுக்குப்பா இங்கே வந்திருக்கேன்னு கேட்டார். வேலை தேடி தான் வந்தேன், அதான் இங்கே ரெஸ்யூம் அப்ளை பண்ணால் வேலை கிடைக்கும். நாங்கள் என்ன கம்பெனி ஏது வேலை என்னன்னு எதுவும் தெரில, வந்துட்டோம். வந்து பார்த்தா நீங்கள் இருந்தீங்க சார். சரி இந்தாங்க பிடிங்கன்னு கொடுத்தேன். கொடுத்ததுக்கு என்ன வேலை வேணும்னு கேட்டார். அது கேட்டதுக்கு சொன்னார், இங்கே வந்து வெறும் ஆப்ரேஷன் பண்ணுற வேலை தான். ஆப்ரேஷனா? அங்கங்கேயும் ஆப்ரேஷன் பண்ணுவேன். ஷூக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஆப்ரேட்டர் தானே சொல்லிருப்பாங்க. ஆப்ரேட்டர் தான். அதில் போட்டால் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஆப்ரேஷன் பண்ணுறோம் போடுமா? சரிதான். அதான் அதெல்லாம் வேணாம் சார். ஏதோ ஒரு இப்படி தாங்க, இப்படி தான் ஸ்டெக் ஆச்சு அவர் முன்னாடி. அதான் கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சோ? கையில் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, போட்டால் நான் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போடுவேன், இந்த ஊசி போடுற டிபார்ட்மெண்ட்லாம் போட மாட்டாங்க, எதுவும் வேலை இல்லை, நம்ம வந்து ஐபியில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் கேட்டீங்க? நான் கேட்டது வந்து ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் கேட்டேன். ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டில் ஹார்ட்வேரு சாஃப்ட்வேரு அந்த மாதிரி எதனா அப்படியே பெட்டி படுக்க பார்சல் கீர்சல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எதனா ஒரு தள்ளிக்கின்னு விளாடிக்கின்னு இருக்கிற மாதிரி ஒரு வேலையில் போடுங்க கேட்டேன். அந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே இல்லை தம்பி, ஒன்லி இந்த மிஷின் ஆப்ரேட்டரு அந்த மாதிரி வேலை தான் இருக்குது. அதுக்கு போட்டு விட்றேன், நீ நாளைக்கு போலீஸ் வெரிஃபிகேஷனோட வந்து. இது கம்பெனி போலீஸ் வெரிஃபிகேஷன் என்னாச்சு? இல்லை, நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன்ல. அப்படியா? அப்போ யார் எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் இங்கே போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அங்கே மன உளைச்சலாயிட்டு வேலையில் எதனா மண்டை கோளாறு பண்ணிட்டு வந்தோன்னா என்ன பண்ணுறது? பரவாயில்லையா? அதுதான் அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, அந்த மாதிரி வரும்போது போலீஸ் வெரிஃபிகேஷன் அதுக்கு எடுத்துன்னு வாங்கன்னு. அதுக்கு போகிறோமா போலியான்றது தான் இந்த கொஷனை. என்ன சொல்கிறேன்? ஆமாம், அவ்வளோதான் கேட்டாங்க. என்ன திரும்ப கேட்டாங்க. எடுத்தோடனே வணக்கம் சார்ண்ணே, அப்பா உட்காருப்பான்னாரு. உட்காந்தோடனே ரெஸ்யூமை பிடுங்கினாரு. நானே தருவேனே, எதுக்கு பிடுங்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அவர் தான் என் கேள்வி கேட்கணும், நான் தான் கேள்வி கேட்பேன்னாப்புல. சரி கேளுங்கண்ணே இப்படி வச்சார். என்ன அது ஏதோ ஏபிசோ அப்படின்னாரு. சார் அது அபிசோ டக்கு அப்படின்னேன். அபிசோ டக்குன்னு எங்கே இருக்குது, என்ன கம்பெனி இது அப்படின்னாரு. அது டிவிஎஸ் கம்பெனி வேலூரில் இருக்குது அப்படின்னேன். சரி வேலூரில் இருக்குன்ற என்ன ஒர்க் பண்ணாங்க அப்படின்னாரு. எல்லா ஒர்க்கும் பண்ணிருக்கேன், மிஷின் ஆப்ரேட்டர்லேருந்து குவாலிட்டி செக்கிங்லேருந்து எல்லா வேலையும் பண்ணிருக்கேன், எல்லா வேலையும் பார்த்தேன். அவர் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எங்கே காணும்னா சார் இங்கே போட்டுருக்காங்க அப்படின்னா. அவர் அண்டர்லைன் பண்ணார். அண்டர்லைன் பண்ண, என்ன தம்பி பாஸ்அவுட் எப்போ? 2 வருஷம் ஆகுது சார், அதிலே போட்டிருக்க அப்படின்னா. அப்படியா, அந்த என்னென்ன மிஷின் நீ ஓட்டின அந்த இதெல்லாம் சொல்லுன்னாரு. சார் இப்போ தான் சார் சொன்னேன், குவாலிட்டி செக்கிங் பண்ணேன், 2 வீலர் 4 வீலருக்கு செக்கிங் பண்ணுவேன், எல்லா ஆப்ரேட்டரும் நான் பார்ப்பேன், அதெல்லாம் விடு, நீ இதை சொல்லுன்னாரு. மறுபடியும் அதே கேட்டார். சார் எத்தனை வாட்டி சார் நான் அதே சொல்கிறது, தம்பி இதை தவிர உனக்கு உள்ளே எதுவும் தெரியாதான்னாரு. தெரியல சார், 4 வருஷம் ஆச்சு, எனக்கு தெரியாது, நீங்கள் சொன்னீங்க. அது மட்டும் இல்லை, நான் எக்ஸாமும் படிச்சிருக்கேன், கவுண்ட் எக்ஸாம் படிச்சிருக்கிறேன், கேடுக்கு சம்மந்தப்பட்டது, சிஸ்டம் ஒர்க் பார்த்துருக்குறேன், மெக்கானிக் ஆப்ரேட்டராக இருந்துருக்கிறேன். ஏன் உங்கள் இந்த கம்பெனியில் 2 வருஷம் ஒர்க் பண்ணுறேன் சார், டீம் லீடராக ப்ரொமோட் ஆயிருக்கேன் சார். அது என்ன சொன்னேன்? ஆடா நீ டீம் லீடராக ப்ரொமோட் ஆயிருக்கியா, அதை முன்னாடியே சொல்லாமல அப்படின்னா. முன்னாடியே சொன்னால் என்ன அப்படி தூக்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி சொல்லு அப்படின்னு அவன் கேட்குறான். என்ன ஆச்சு, எதனால் என்ன ஃபேமிலி இஷ்யூ, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால் நின்ட்டேன் அப்படின்னா. உங்களை அங்கே யாரை தெரியும்னா, இந்த மாதிரி ஒரு டீம் லீடர் இருக்கார், அவர் பேரை சொல்லி நான் நோட் பண்ணிவிட்டு அவரை கேட்டால் அவங்களை ஃபுல் டீட்டெயில் தெரியுமான்னாப்பில். அங்கே உன் ஃபேஸும் கொஞ்சம் ஜூன் ஆகட்டும். தெரியும்போது என்ன சொல்கிறாரு, சரி தம்பி நீ உள்ளே வர, உன்னை பற்றி எனக்கு தெரில, நீ எத்தனை வேலைலாம் உனக்கு தெரியுன்ற,
அவங்க டீம் லீடரை கால் பண்ணி கேட்டால் சொல்லுவாரா? சொல்லுங்கள் தாராளமாக என் பேர் சொல்லுங்கள், நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னா, ஆனால் தயவுசெய்து அந்த ஆப்ரேட்டர் மட்டும் எனக்கு கூட்டுறாங்க, அதனால தான் நான் வேலையை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு. தம்பி இங்கே வேகன்சி ஆப்ரேட்டர் வேலை தான் இருக்குது, அதனால் நீ இதுக்கு மட்டும் தான் வரணும், உள்ளே வர வேணாம் அப்படின்ட்டாங்க. சம்திங் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எனக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது, சம்பள பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, வேறு டிபார்ட்மெண்ட் போட்டால் போடுங்க, ஏன்னா நான் விட்டு கிளம்புறேன் அப்படின்னேன். அப்படியே தம்பி என்ன தம்பி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்க போகிறான்றா அப்படின்னா, நீங்கள் தான் கொடுக்க அப்படின்றீங்க கேட்குற வேலையா? அப்போ நீ கேட்டுற வேண்டியதான், வேணா ஒரு 2 ரூபா கம்மி கூட பண்ணிக்கங்க. ஒரு 2 ரூபா வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றி போடுங்க அப்படின்னா, அதான் ஏன்ப்பா நீ வேறு அந்த 2 ரூபா ஏறினா கம்மி பண்ணிட்டானுங்க. இப்போ எவ்வளோ சம்பளம் 16000 ரூபா போட்டு அதுலேயே 12000 தான் கைக்கு தரானுங்களாம். அதுலேயே 3000 ரூபா பிடிக்கிறாங்க. அதிலே பிடிச்சிடுறானுங்க. எதுக்கு நமக்கு தேவை பிடிச்சா நம்மளை வீட்டில் பிடின்னு பிடிச்சி துவைச்சு எடுத்துருவாங்க. பெட்ரோல் செலவு போயிடும், இதில் வண்டி செலவு போயிடும். சரி இப்போ என்ன நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு போயிடும்பா முக்கியமாக. நாளைக்கு போகணுமா இல்லையா? கேட்டால் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லிருக்கான், கேட்டால் எனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிருக்கான். நாளைக்கு என்ன பண்ணுறான்னு பண்ணிக்கிங்களா, எனக்கு வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றி கொடுத்தா தான் நான் வருவேன் கம்பெனிக்கு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு இன்டர்வியூவோட வழி வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. சோதனைகளோட வேதனைகளோட எல்லாம் நம்பி நிறைய போகுது. சரி, சொல்யூஷன் தான் நீங்கள் தான் சொல்லணும். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நாங்கள் நீ அதை எடுக்கிறோம், யூடியூப்லாம் போடுறோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ரஞ்சித் அண்ட் அரவிந்த். தேங்க்யூ. அவ்வளோதான். இந்த வீடியோ எனக்கு சொன்னா நீங்கள் போடுறேன். எனக்கு இன்டர்வியூ ஒன்று கூப்பிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதான் இருக்கா இதாக இருக்கா, ஏன் எனக்கு நோத்தெல்லாம் பண்ணுறேன். இன்னொரு ஷார்ட்கட் எடுப்போமா 30 செகண்டில்? போட்டியா ரஞ்சித்? ஆல்ரெடி எடுத்துருக்கியா இல்லையா டவுன்லோடில்?